உண்ணாமலையானுடைய கருணையோடு மணிவாசக பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே இன்றைய நாள் இக்கணம் அவன் உங்களை சந்திக்கணும்னு அவருடைய கட்டளை இணங்க மணிவாசகர் உத்தரவுக்கு இணங்க இங்கே வந்திருக்கேன். நம்ம திருவாசக தெய்வீக மாநாடுன்னு சென்ற வாரம் வந்து காணணுங்க. இங்கே எல்லாருக்கும் சொல்கிறோம், திருவாசக தெய்வம் எல்லாருக்கும் பாதி பேருக்கு தெரியும், வராதவங்களாம் தெரிஞ்சுக்கலாம். திருவாசக மாநாடு ஒன்று சென்ற ஆண்டு நடைபெற்றது. எல்லோரும் முற்றோதல் பண்ணுறாங்க, எல்லோரும் சொற்பொழி பண்ணுறாங்க. ஏன் நமக்கு அந்த உணர்வு வந்து நமக்கு கிடைக்கல அப்படின்னு மணிவாசகர் கேட்கும்போது எல்லாம் ஐயா எல்லாம் அப்போ திருவாசகத்தை முற்றும் எழுதினால் அந்த உணர்வு ஒருவேளை எழுதும்போது கிடைக்கும். மணிவாசகர் ஒரு உத்தரவு நமக்கு கொடுப்பதற்கு சரி, அதை எழுதும்போது பார்த்தீங்கன்னா மனம் மொழி மெய்களால் இறைவனை வழிபட வேண்டும்னு சொல்லுவாங்க. அப்போதான் அது தவநிலைன்னு சொல்லுவாங்க. அதனால் எழுதுகின்ற பொழுது மனம் மொழி மெய்களால் மூன்றும் அவங்களை அறியாமலே அந்த வேலைகள் தானாகவே இயற்கை நடத்தி கொண்டிருக்கிறது. ஏன்னா மனம் வந்து தப்பாக எழுதி விடக்கூடாது, திருவாசகமாச்சு அப்படின்னு பார்த்து எழுதக்கூடிய அளவுக்கு மனம் இருக்கும். எழுதக்கூடிய மொழி என்பது அது எழுதக்கூடிய நிலை. மனம் மொழி மெயின் போது இது உடனும் அதுக்கு ஒத்துழைத்து அது எழுதக்கூடிய நிலையில் கிடைக்கப்படுவதுன்னா அந்த மனம் மொழி மெய்களால் எழுதுகின்ற பொழுது அது தவநிலை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மனம் மொழி மெய்களால் இறைவனை வழிபடுகின்ற கனப்பொழுதெல்லாம் தவநிலையிலிருந்து கிடைக்கப்படுகின்ற உணர்வு தான். அதனால் சென்ற ஆண்டு அந்த 3 நிலையிலும் எல்லோரையும் எழுத வைக்குமாறு ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருந்தேன். அது கிட்டத்தட்ட உலகம் முழுக்க சென்றடைந்து சென்ற ஆண்டு 16 நாடுகளில் சென்றடைந்து இதுவரை ஒரு 22,000 பேர் திருவாசகத்தை முற்றும் எழுதியிருக்கிறார்கள். அதனால் உலகம் முழுக்க 14 நாடுகளில் 6 மொழிகளில் 22,000 பேர் முற்றும் எழுதியிருக்கிறார்கள். அப்போ இந்த ஆண்டு நம்ம ஜூலை மாதம் வருகிற ஜூலை மாதம் 25, 26 சனிக்கிழமை ஞாயிறு நம்ம மாதவி பன்னீர்செல்வம் கல்யாண மண்டபத்தில் இந்த ஆண்டு ஒரே நேரத்தில் உலகம் முழுக்க 1,00,000 பேரை நம்ம எழுதி வைக்கிறதுக்கு இறைவனுடைய கருணை கிடைக்கும். அதனால 1,00,000 பேர் இந்த வருடம் எழுதி வைக்க போகிறோம் ஒரே நேரத்தில். அது ஜூலை மாதம் 25ஆம் தேதி காலை 10லிருந்து 11 வரைக்கும் அந்த 1.5 மணி நேரத்தில் எழுதி வைக்க போகிறோம். 1.5 மணி நேரத்தில் எப்படி திருவாசகத்தை எழுதி வைக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்கும்போது மணிவாசகர்கிட்ட கேட்கும்போது அதுதான் ஐயா கிட்ட கொடுத்த இந்த திருவாசக 10 என்று நமக்கு திருவாசகத்திலிருந்து 4 அகவல்களிலிருந்து சிவபுராணத்தில் ஒரு பாடமும் மீதி 658 பாட்டுகளிலிருந்து ஒரு 10 பாட்டை அதில் நமக்கு மணிவாசகர் தந்து இதற்கு திருவாசக 10 என்ற ஒரு தலைப்பையும் மணிவாசகர் தரணியினால் கிடைக்கப்பட்டது. இதைத்தான் எல்லா உலகத்தில் இருக்கக்கூடியவர்களும் எழுதுறாங்க. இது வரைக்கும் 22 நாடுகள் நம்மளோட ஒப்புதல் கொடுத்துருக்காங்க எழுதுவதற்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து எல்லா பள்ளிகளில் கல்லூரிகளில் மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக இது முயற்சி எடுத்திருக்கோம். அதனால் இந்த உலக சாதனையை நம்ம பதிவு செய்திருக்கிறோம். அப்போ தான் இந்த மாணவர்கள் ஈர்ப்பார்கள். உலக சாதனை நானும் கலந்துருக்கேன், அது முறையாவது ஒரு இந்த திருமுறையை கொண்டு போய் சேர்க்கலாமே என்ற ஒரு அடிப்படையில் தான் இது வந்து நம்ம எழப்பட்டிருக்கிறது. இது நம்ம உலக சாதனை என்பது சாதனைக்காக அல்ல, ஆத்மாத்மான பக்தியில் மாணவர்கள் எல்லாம் இந்த வயதில் விதைக்கணும், அவங்களுக்கு ஒரு பக்தியை ஊட்டணுன்ற அடிப்படையில் நம்ம வந்து இதை முன்னெடுத்து மணிவாசகம் அந்த கருணை நாள் கிடைக்கப்படுகிறது. அதனால் எல்லா ஆதீனங்கள் உயர்நிலையில் இருக்கக்கூடிய சுவாமிகள் எல்லாருமே அந்த மாநாட்டுக்கு போகிறாங்க. ஒரு 6 ஆதீனங்கள் உட்பட நம்ம ரத்னகிரி பாலர் முன்னணி சுவாமிகள், தலைவை சுவாமிகள், ராஜராஜேஸ்வரி பீடம் பெங்களூர் அந்த சுவாமிகள், உடுப்பி சங்கராச்சாரியார், நம்மளுடைய சிவாகர சுவாமிகள், நம்மளுடைய வாதூர் ஐயா, இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம் பட்டியல். இன்னும் பத்திரிக்கை போகல. இப்போ தான் யார் யார் வராங்கன்ற எல்லாரையும் ஒருங்கிணைச்சிட்டு இருக்கிறோம். எல்லாத்தையும் பத்திரிக்கை போட்டு அனுப்பிங்க. நம்ம அனைவருமாக எல்லாருமே வந்து அந்த மாநாட்டில் நீங்கள் கலந்துக்கலாம். நீங்கள் நேரடியாக வந்து இந்த அரங்கத்திலையும் எழுதுகிற மாதிரி நம்ம ஒரு நிகழ்ச்சியை நம்ம செய்திருக்கோம். 25ஆம் தேதி ஜூலை மாதம் நம்ம 9 மணிக்கெலாம் எல்லோரையும் அங்கே கூடி 10 மணிக்கு நம்ம எழுத போகிறோம். இது எழுதுறதுன்னா ஏதோ ஒரு விழா போல நம்ம இது செய்யலை. இது ஒரு விழாவும் அல்ல, இது உணர்வை போய் எல்லாருக்கும் கொண்டாடணும். அந்த அடிப்படையில் நம்ம அந்த சனிக்கிழமை காலையில் 9 மணிலேருந்து நேரடி ஒளிபரப்பு உலகம் முழுக்க பார்க்குற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அந்த நேரடி ஒளிபரப்பு எப்படி பண்ணியிருக்கிறோம்னா திருவாசகம் வளர்ந்த காரணமாக இருந்தது 2 திருத்தலம். ஒன்று திருப்பரங்குறை என்று சொல்லக்கூடிய ஆவியார் திருத்தலம், இன்னொன்று மணிவாசகர் சொல்ல சிவபெருமான் எழுதிய பிள்ளை என்று சொல்லக்கூடிய சிதம்பரம் திருத்தலம். இந்த 2 திருத்தலத்திலேயே நம்ம நேரடியாக மாநாட்டு வந்தவங்களுக்கு நம்ம நேரடியாக ஒளிபரப்பு பண்ணி காமிக்க போகிறோம். அங்கே திருப்பரங்குறையிலையும் அடியார்கள் எல்லாம் அமர்ந்து திருவாசகத்தை எழுத தயாராக இருப்பாங்க. அந்த நாளில் அந்த கணப்பொழுது 9 மணிலேருந்து அந்த அடியார்கள் எல்லாம் காத்துட்டு இருப்பாங்க. நம்ம அங்கே திருப்பரங்குறையை காமிச்சு அந்த அடியார்கள் எல்லாம்
அங்கே எழுதுவதற்கு காத்திருப்பதையும் அந்த நேரடியாக அந்த திருத்தலத்தினுடைய சிறப்புகள் எல்லாம் பார்க்க போகிறோம். 9:30 மணிக்கு தில்லையில் காமிப்போம். தில்லையில் எங்கே மணிவாசகரால் சொல்லப்பட்டு சிவபெருமானால் எழுதப்பட்டதோ அந்த பர்ணசாலையில் இப்போ நம்ம ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி அங்கே சென்று மணிவாசகரை பிரதிஷ்டை பண்ணிக்குவோம். மாட வீதி வந்து மணிவாசகரை நாங்கள் பண்ணல, அவன் அந்த கருணையும் பிச்சையும் நமக்கு தந்தான். எத்தனை நூற்றாண்டோ அந்த இடத்துல மணிவாசகர் செல்ல சிவபெருமான் எழுதிய அந்த இடத்துல மணிவாசகர் இது வரைக்கும் உற்சவர் உள்ள போகாம இருந்தாரு. நம்மளுடைய இறைவனுடைய பெரும் கருணையினாலும் அந்த நடராஜ பெருமான் கூத்தபிரானுடைய கருணையினாலும் மணிவாசகருடைய அருளாலும் நாம் அந்த மணிவாசகரை பிரதிஷ்டை செய்யணும். நம்ம மணிவாசகர் உற்சவர் அங்கே போய் அமர்ந்துட்டார், உற்சாகமா போய் அமர்ந்தார். உற்சவர் உற்சாகமா போய் அமர்ந்தார். அதனால் அவர் முன்னிலையில் அன்னைக்கு நம்ம சனிக்கிழமை நேரடி ஒளிபரப்பு அங்கேருந்து நம்ம பார்க்க போகிறோம். அவர் முன்னாடி சிவபெருமான் வேடம் அணிந்து, வேடம் இல்லை, அவர் சிவபெருமானே, யார் போய் அவர் முன்னாடி ஒட்டப்படுறாங்க அவர் சிவபெருமானே அந்த சிவபெருமான் வேடமிட்டு அமைந்து ஓலைச்சுவடி கையில் கொடுக்க சொல்லி அங்கேயும் அடியார்கள்லாம் எழுத காத்திருப்பாங்க. அங்கே மாணிக்கவாசகர் நமச்சிவாய வாழ்கன்னு சொல்கிறது மாதிரி ஆரம்பித்து அக்கணம் இங்கே இருக்கக்கூடிய சுவாமிகள் நம்மளுடைய பெங்களூர் ராஜராஜேஸ்வரி பீடம், உடுப்பி சங்கராச்சாரியார்கள், நிறைய பேர் அந்த காலை பொழுதே வந்துடுறாங்க. நிறைய சுவாமிகள் திருநெல்வேலியிலேருந்து, லண்டன்லேருந்து, அது வெளிநாட்டவர்களும் இப்போ நிறைய பேர் வராங்க. காலை பொழுது இந்த சுவாமிகள் பவானி தியாகராஜன் ஐயா நாளைக்கு சொல்லிடுறாரு வரன்னு சொல்கிறாங்க, நாளைக்கு சொல்லிடுறாங்க. அதனால் அவங்கெல்லாம் சேர்ந்து தான் நமச்சிவாய வாழ்க்கை மேடையில் இருக்கிறவங்க சொல்ல ஆரம்பிக்கும் போது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பேரும் எழுதக்கூடிய நிகழ்வா ஒரே நேரத்தில் இந்த 10 மணிக்கு ஆரம்பித்து 11 மணிக்கு எழுதுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் கூட இருக்காது. ஆனாலும் 1.5 மணி நேரம் என்பதை நம்ம கொடுத்துருக்குறோம். மாநாடு வந்து எழுதின 1,00,000 பேருக்கு நம்ம சான்றிதழும் தரோம். உலக சாதனையில் கலந்துருக்கோம். நானும் திருவாசகர் எழுதுகிற கலந்துருக்கோம். சான்றிதழும் நம்ம வந்து தரோம். நேரடியாக வந்து எழுதுபவர்களுக்கு சான்றிதழோடு ஒரு மணிவாசகர் பொருந்திய ஒரு விருதையும் நம்ம தரோம். நேரடியாக வந்து கலந்துருக்கு மட்டும் அந்த சிறப்பு கொடுத்துருக்கோம். யாரெல்லாம் மாநாட்டு திட்டத்தில் நேரடியாக வர்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் சான்றிதழோட நேரடி அங்கேயே சான்றிதழும் விருதுகளும் தரோம். மற்ற இடத்துலலாம் படியான விருது சான்றிதழை அவங்க பள்ளிகளில் அப்படி அனுப்பிட்டே இருக்கும். இதுதான் நிகழ்வு. இந்த திருவாரூர் 10 இதுதான் எல்லா பள்ளிகளுக்கும் நம்ம அனுப்புகிறோம். எல்லா பள்ளிகளில் கல்லூரிகளுக்கு இதுதான் நம்ம அனுப்புகிறோம். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னாக்கா மாணவர்களுக்கு எழுது மண்டபம் எல்லாருமே எழுது மண்டபமாக மேலே 8 வரிகள்னா 8 வரி நம்ம போட்டு கீழே வந்து கொடுத்துருக்கோம். அப்படியே நம்ம இதில் ஒரு பள்ளிகளுக்கு, கல்லூரி, ஆசிரமங்களுக்கு அதெல்லாம் எவ்வளோ வேணும் நம்ம சொல்லிட்டோம்னா அதை நம்ம அந்தந்த இடத்துல நம்ம முன்கூட்டியே 1ஆம் தேதியிலேருந்து எல்லா இடங்களுக்கும் நம்ம அனுப்பிவிட்டோம். 1,00,000 பேருக்கு நம்ம ஆர்டர் கொடுத்துட்டோம். அவங்க இன்னும் 10 நாளில் கொடுக்குறாங்க. இதை நம்ம இந்த 10 பாட்டு அப்படியே எழுதுறது தான். இதை பார்த்து கீழே இந்த பாடு 8 வரினா 8 வரிகள் கீழே இருக்கும். இதை அப்படியே நம்ம பார்த்து அந்த நேரத்தில் நம்ம எழுதக்கூடிய எல்லாருமே எழுதும்போது அப்போ யோசனை பண்ணி பாருங்களேன். இது 1,00,000 பேருக்கு நம்ம இந்தியா ஃபுல்லாக பல நாட்டுகளில் PDF ஃபைலாக அமைச்சு அந்தந்த நாட்டில் டவுன்லோட் செய்து அந்தந்த நாட்டில் 22 நாட்டுகள் எழுதுவாங்க. ஸோ அந்தந்த நாட்டையும் எழுத வைக்கிறதுக்கு ஒரு முயற்சி செய்யலாம். அவங்களுக்குலாம் ஒரு நாள் டைம் கொடுத்துருக்கோம். சனிக்கிழமை காலை 10லேருந்து ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி வரை அவங்களுக்கு நேரம் கொடுக்கணும். ஏன்னா இந்த நேரம் வந்து வித்தியாசப்படும் பல நாட்டுகளில். அதனால் சனிக்கிழமை காலை 10லேருந்து ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி வரைக்கும் அங்கே நம்ம நேரம் கொடுத்துருக்கோம். அதனால் இதுதான் நம்ம எழுத வைக்கிற முயற்சி. இதில் பின்னாடி வந்து யாராவது ஒரு மினிமம் ஒரு 3000 5000 காப்பிக்கு யாராவது கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய விளம்பரங்கள் இந்த இடத்துல போடுறதுக்கு நம்ம ஏற்பாடும் நம்ம செஞ்சுருக்கோம். ஒரு 4 நிறுவனங்கள் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 25,000 காப்பி, 5000 காப்பி 5000 காப்பி கொடுத்துருக்காங்க. 27,000 ரூபா 5000 காப்பிக்கு 4 நிறுவனங்கள் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம எழுத போகிறோம். நீங்கள் உலகம் நல்லா இருக்கணும்னு நீங்கள் ஒருத்தர் எழுதும்போது உலகமே நீங்கள் நல்லா இருக்கணும்னு எழுதுவாங்க இல்லையா? அப்போ அந்த நேரத்தில் எவ்வளோ பெரிய ஒரு கருணை அருளி நமக்கு கிடைக்கும். 1,00,000 பேர் எழுதும்போது ஞான வேள்வியா, இது எழுத்து வேள்வியா, உலகத்துக்கு அமைதிக்காக நம்ம எழுதும்போது நீங்கள் ஒருத்தர் உலகம் நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது உலகமே நீங்கள் நல்லா இருக்கணும்னு எழுதக்கூடிய மாபெரும் ஒரு தவ நிலை தான் இந்த திருவாசகம்.